ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு முக்குக்குமனம் நாக்கு குருசி சேனல். நம்ம இன்றைக்கி பீர்க்கங்காய் துவையல் பார்க்க போகிறோங்க. ரொம்பவும் சுவையாக இருக்கும். இது சப்பாத்திக்கு, சாதத்துக்கு, இட்லிக்கு, தோசைக்கு எல்லாத்துக்குமே நல்லா இருக்குங்க. இது எப்படி பண்ணுறது பார்க்கலாமா? வாங்க கிச்சனுக்கு. முதல்ல இது மாதிரி தனியா எடுத்துருக்கேங்க. சீரகம், கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, வெந்தயம் எடுத்துருக்கேங்க. இதை கடாயில் போட்டுட்டு எண்ணெய் விடாமல் நல்லா இது மாதிரி ஃப்ரை பண்ணிக்கலாம். நம்ம இன்றைக்கி வந்துட்டு வரல தாங்க செய்ய போகிறோம். அதனால் இது ட்ரையாக இருந்ததுன்னா நல்லா மசிஞ்சு வரும். நல்லா இது மாதிரி வெடிக்கிற வரைக்கும் நல்லா இது மாதிரி கடுகு சீரகம்லாம் நல்லா ஃப்ரை ஆகணும். மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு நல்லா இது மாதிரி வறுத்துக்கணுங்க. நல்லா வறுப்பட்டுடுச்சு. இப்போ வந்துட்டு இது பிளேட்டில் போட்டுக்கலாம். பருப்பு எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகிருக்குங்க. இது வந்துட்டு ஆற விட்டுக்கலாம் கொஞ்ச நேரம். இப்போ பச்சை மிளகா, பூண்டு எடுத்துருக்கேங்க. ஒரு 20 பச்சை மிளகா இது மாதிரி உடச்சி போட்டிருக்கேன். பூண்டு பல் ஒரு 10 பூண்டு பல் தோல் உரித்து போட்டிருக்கேன். இதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. இது காட்டமாக இருக்கும், அதனால் மூடி போட்டு கொஞ்ச நேரம் இது மாதிரி ஃப்ரை பண்ணிக்கலாம். மூடி போட்டு பண்ணும்போது மீடியம் ஃப்ளேமில் தாங்க வச்சுக்கணும். ஹை ஃப்ளேம் வச்சோம்னா அது தீஞ்சிரும். நல்லா இது மாதிரி ரெண்டும் நல்லா ஃப்ரை ஆகி வந்துடுச்சு. பூண்டும் பச்சை மிளகாவும் இதையும் எடுத்து ஒரு கப்பில் வச்சுக்கலாம். அதே கடாயை வச்சுட்டு பீர்க்கங்காய் இது மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அது நார் மட்டும் எடுத்துருக்கேன். தோல் ரொம்ப சீவிடலை. தோலும் ரொம்ப சுவையாக இருக்குங்க. நார் மட்டும் எடுத்துகிட்டு கட் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ வெங்காயம், தக்காளி போட்டிருக்கேங்க. ஒரு பெரிய வெங்காயம், ஒரு 2 தக்காளி, பெரிய தக்காளி. கொஞ்சமாக எண்ணெய் விட்டு இது மாதிரி வறுத்துக்கலாம். கொஞ்சமாக புளி ஊற வச்சுருந்தேங்க, அதையும் போட்டுக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள், உப்பு, கல் உப்பு போட்டிருக்கேங்க. இது நல்லா தண்ணி விட்டு நல்லா ஃப்ரை ஆகிறதுக்கும் யூஸ் ஆகுங்க. கல் உப்பு போட்டால் நம்ம வந்துட்டு துவையலில் ரொம்பவும் ருசியாக இருக்கும். எல்லாம் இது மாதிரி வறுத்துக்கலாம். மூடி போட்டுக்கலாம். நல்லா வறுப்பட்டு வந்திருக்கு பாருங்கள். தக்காளி எல்லாம் நல்லா மசிஞ்ச மாதிரி இருக்குது. நல்லா இது மாதிரி ஃப்ரை பண்ணிக்கிட்டு இறக்கி வச்சுக்கணுங்க. இப்போ உரல் எடுத்துருக்கேன். உரல் நல்லா ஒரு வாட்டி டவல் போட்டு நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம். தண்ணி போட்டு வாஷ் பண்ணியிருக்கேங்க. இப்போ வந்துட்டு நம்ம வறுத்து வச்ச பருப்பு வகையெல்லாம் போட்டுக்கலாம். கடுகு, வெந்தயம், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு எல்லாம், தனியா. இது வந்துட்டு இது மாதிரி அரைச்சிக்கலாங்க. இடித்தா இது ரொம்ப மசியாது. நம்ம இது மாதிரி அரைச்சோம்னா நல்லா மசிஞ்சு வரும். நல்லா இது மாதிரி மசிஞ்சு வந்துடுச்சிங்க. இப்போ வந்துட்டு நம்ம வறுத்து வச்சுருக்கிற பச்சை மிளகா, பூண்டு சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை கூட சேர்த்துருக்கேங்க. இதையும் நல்லா இடிச்சிக்கலாம். இது மாதிரி இடித்து நம்ம செய்யும்போது ரொம்பவும் சுவையாக இருக்குங்க. இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிற பீர்க்கங்காய், தக்காளி போட்டுக்கலாம். புளியோட உரலில் செஞ்சோம்னா ரொம்பவும் ருசி கூடுங்க. ரொம்பவும் நல்லாயிருக்கும். இப்போ மிக்சியில் அரைக்கிறத விட இது மாதிரி உரலில் செய்கிறது ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்துட்டு ரொம்ப மையாக மசியணுன்றது ஒன்றும் இல்லைங்க. கொஞ்சம் கரகரன்னு இருந்தால் தான் ரொம்பவும் ருசியாக இருக்கும். நம்ம சாதத்தில் போட்டு சாப்பிடும்போதும், இட்லிக்கு, தோசைக்கு, சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே நல்லா இருக்குங்க.
நல்லா இது மாதிரி இடிச்சாச்சுங்க. சட்னி நம்மளுக்கு ரெடி ஆகுது பீர்க்கங்காய். ஃபைனலாக நம்ம வந்துட்டு இப்போ கொத்தமல்லி கொஞ்சமாக போட்டுக்கலாம். கொத்தமல்லியும் மெலிசாக அரிஞ்சு வச்சுருக்கேங்க, தண்டு இல்லாமல். இதையும் போட்டு நல்லா இடிச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு பீர்க்கங்காய் துவையல் ரெடி ஆகிடும். ரொம்ப சுவையான பீர்க்கங்காய் துவையல் ரெடி ஆகிடுச்சிங்க. இதை எடுத்துகிட்டு இப்போ கப்பில் போட்டுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது. இது ரொம்பவும் ருசியாக இருக்குங்க. இந்த உரல்லையே கொஞ்சமாக சாதத்தை போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா ரொம்பவும் சுவையாக இருக்குங்க. இந்த உரலில் சாப்பிட்ற சாதத்துக்கு நம்ம தட்டில் போட்டு சட்னி போட்டு சாப்பிட்டாலும் அவ்வளோ இருக்காதுங்க, அவ்வளோ சுவையாக இருக்கும். நீங்கள் சாப்பிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். சாப்பிட்லன்னா ஒரு வாட்டி இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது மாதிரி செஞ்சு பிளேட்டில் எடுத்து வச்சிக்கின்னு நம்ம சாப்பிட்லாங்க. பசங்களுக்கும் ஒரு உருண்டை பண்ணி கொடுத்தோம்னா ரொம்பவும் டேஸ்ட்டாக என்ஜாய் பண்ணுவாங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள், ரொம்பவும் சுவையாக இருக்கும். உங்களுக்கு பசங்களுக்கு கூட இது மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கும் ரொம்ப சுவையாக சாப்பிடுவாங்க. ஓகே வியூவர்ஸ், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நானும் இந்த பீர்க்கங்காய் துவையலோடு என்ஜாய் பண்ணுறேங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. ஓகே வியூவர்ஸ், பாய்.